வணக்கம். நான் உங்கள் ஆர்வம் பேசுகிறேன். ஒரு சில வருடங்களுக்கு முன்பு கர்நாடக மாநிலத்தில் மங்களூருவில் ஒரு விமான விபத்து நடக்கிறது. விமான விபத்தில் போன அனைவருமே விபத்தில் சிக்கி இறந்து போகிறார்கள். மேக்சிமம் நல்ல பெரிய செல்வ சீமான்கள் ஒரு கடனாக விழுந்து எல்லாரும் இறந்து போயிடுறாங்க. அதுபோலவே 1964 ஆண்டு நான் அரியலூர் காலேஜில் படிக்கும்போது மருதியாற்று பாலத்தில் 1984 ஒரு கோர விபத்து, ரயில் விபத்து அதிகாலையில் நடக்குது. 4:30 மணிக்கோ 5 மணிக்கோ சொல்கிறாங்க. அதாவது ஹிதேந்திரன் ஒரு பையன் தன்னுடைய பிறந்த நாளில் தன்னுடைய பேரண்ட்டுக்கிட்ட ஏதோ சாக்லேட்டோ ஏதோ வாங்குறதுக்காக ரோட்டை கடந்த பையன் ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டில் அங்கேயே இறந்து போயிடுறாரு. 3மே விபத்து தான். நடந்த ஒரு தகவல் உங்களுக்கு சொன்னால் அதிர்ச்சியாக இருக்கும். முதல் விபத்து நடந்ததில்ல மங்களூரில், அந்த விமானத்தில் பயணம் செய்தவர்கள் எல்லாருமே அந்த காலையில் போய் பார்க்கும்போது, ஆஃபீஸர்ஸ் போய் பார்க்கும்போது அதுக்கு முன்னமே போய் நிறைய பேர் அவர்கள்ட்ட இருந்த பணம், நகை எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. காப்பாற்றுறதுக்கு வரல. ஒரு விபத்தில் எப்படியெல்லாம் அவர்கிட்ட இருந்த பணம், நகை எல்லாத்தையும் கொள்ளையடிச்சு போயிட்டாங்க அப்படின்ட்டு ஒரு ரிப்போர்ட் சொன்னாங்க. ரெண்டாவது, அரியலூரில் மருதையாற்று பாலத்தில் விபத்து நடந்தபோது நிறைய பேர் போய் காப்பாற்றுறன்ற பேரில் அவங்க காதில், மூக்கில், கழுத்தில் எல்லா நகையிலையும் அவங்ககிட்ட இருந்த பணம், பொருள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. பொருட்கள் நிறையா. மருதையாற்றில் ஒருத்தர் பார்த்தவர் சொன்னார், என்ன படுபாவிங்க, நகையை கழட்டுறது கூட நேரம் இல்லைன்னு சொல்லி கத்தியை வச்சு அந்த காதோடு அறுத்துட்டாங்களாம். மூக்கு நல்ல வைர மூக்குத்தி அது இருந்ததுன்னா மூக்கையே அறுத்துட்டானா. கழுத்தில் இழுக்க முடியலைன்னா கழுத்தை அறுத்து அதுக்கப்புறம் அந்த நகை எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டதாக அந்த வரலாறு சொல்கிறாங்க, கதை சொன்னாங்க. எவ்வளோ கஷ்டம். இந்த ஹிதேந்திரன் ஒரு பையன் ரோடு ஆக்சிடெண்ட்டில் இருந்து போனானே, ஒத்தைக்கு ஒரு பிள்ளை. அவருடைய அப்பா அழுதுகிட்டே பேட்டி கொடுத்தார். இறந்து போகிறது மனிதர்களுக்கு சகஜம்தான், விபத்துன்றதும் சகஜம்தான். ஆனால் விபத்து நடந்து என் பையன் கீழே கிடக்கிறான், அந்த ஒரு குறித்த காலத்துக்குள்ளே அவனை எடுத்து போய் காப்பாற்றிருந்திருக்கலாம். நான் வந்தவனில் ஏதோ ஒரு ஆள் களவாணி அந்த பையனுடைய கழுத்தில் கிடந்த 5 பவுன் தங்கச்சங்கிலியை பறிச்சுட்டு போனோம் அப்படின்னு சொல்லி அழுதார். மனிதாபிமானம் இறந்து போயிருச்சு. அந்த நாட்டில் மனிதாபிமானம் செத்து போச்சான்னு சொல்லி அந்த தந்தை நெத்தியில் மாரில் அடிச்சுட்டு அழுந்தது இன்னும் எனக்கு மண்டையை போட்டு ஏதோ குடையிற மாதிரி இருக்குது. ஸோ தயவுசெய்து விபத்துக்கள் நடக்கிறத தவிர்க்க முடியாது. அந்த விபத்துக்களில் நம்ம போய் உதவி செய்யலைன்னாலும் இந்த மாதிரி கீழ்த்தரமான செயல்களில் யாராவது ஈடுபட்டால் அது இந்த காட்சியின் மூலமாக அவர்கள் திருந்துவார்கள். ஆனால் ரொம்ப சந்தோஷம். அடுத்த ஒரு சந்தர்ப்பத்தில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.